பார்வதிய அவங்க சேர கிக் பண்ணிட்டு போனது, அவங்க இன்னொரு எம்பாரஸிங்கா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இப்போ சாண்ட்ராவோட ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப அ அந்த கிட்ஸ் ரொம்ப கியூட்டா பண்ணிட்டு போனது தான் சோஷியல் மீடியால இப்ப ரொம்ப கியூட்டா போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாம அமித்தோட வைஃப் செம்மையா அந்த கேம பத்தி அமித் கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. "நீ ரொம்ப லாயலா விளையாண்டுட்டு இருக்க. வீட்ல சமாதானப்படுத்துற மாரி நீ நடந்துட்டு இருக்கிற இங்கேயும். யாருமே இங்க யாரும் சமாதானப்படுத்தல. அவங்க கோச்சிட்டு போறது, உட்காந்து அலறுது, யாராவது வருவாங்களா? அவங்கள யூஸ் பண்ணி நாம அன்னைக்கு கன்டென்ட் ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க கேம் மேனிபுலேட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. சாண்ட்ரா, அரோராலாம் அப்படியே செம்ம எப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல அ எப்படி கேம அப்சர்வ் பண்ணிக்கிட்டு, அப்புறம் போக போக விஜேஎஸ் கிட்டயே அவ அப்ரிசியேஷன் வாங்க ஆரம்பிச்சுட்டா. அப்ப எந்த அளவுக்கு அவ கேம அப்சர்வ் பண்ணி விளையாடுறா அப்படிங்கிறத நீயே பார்த்துக்கோ. அ நீ ரொம்ப லாயலா இருக்கிறேன்னு சொல்லிட்டு, கேம விளையாட மாட்டேங்கிற அமித், நீ வீட்ல இருக்க மாரியே இருக்கிற. இது ஒரு கேமு. உன் கூட இருக்கிறவங்கலாம் கோ கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறதே உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, அமித்தோட வைஃப் ஷி ஐ அ ஷிவானி ரொம்ப சூப்பரா பேசியிருந்தாங்க. பார்க்கப்போனா அவங்க சீசன் 9க்கு வந்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படிங்க உங்களோட கமெண்ட்ட மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க.